Tell me something more painful than regret. Like நம்ம லைஃப்ல ஃபெயிலியர் வந்துச்சுனாலோ ஹார்ட் பிரேக் வந்துச்சுனாலோ இதுலலாம் இருக்கிற ஒரு பெயினை விட there is something more painful than anything அப்படின்னா regret. உன்னோட லைஃப்ல ஒரு மொமெண்ட் வரும். அந்த ஒரு மொமெண்ட்ல உன் லைஃப் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா குவைட்டா மாறிடும். அது எவ்வளோ குவைட் அப்படின்னா அது நீ ரொம்ப நிம்மதியா அமைதியா இருக்க மாதிரியான ஒரு சைலண்ட் கிடையாது. அந்த குவைட்னஸ் கிடையாது. திஸ் இஸ் சம்திங் லைக் ரொம்ப ஹெவியா இருக்கும் உனக்கு உள்ள, விச் இஸ் சோ ஹெவி. அந்த அளவுக்கு ஹெவி ஆனதுக்கு அப்புறம் நீ ஒரு அமைதிக்கு போவ. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் ரிக்ரெட். ஓகே, நீ தனியா உட்காந்துட்டு யூ ஆர் சிட்டிங் அலோன் அண்ட் ஒரு லேட் நைட்ல யூ ஹேவிங் ஃபோன் இன் யோர் ஹேண்ட் அண்ட் தென் நீ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க அண்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னே உனக்கு தெரியல. யூ ஆர் நாட் ஹாப்பி. நீ எதையுமே என்ஜாயும் பண்றது இல்ல. அண்ட் சடன்லி உன்னோட மைண்ட் என்ன ஆகுதுன்னா ஓப்பன் அப் ஆகுது. இந்த மாதிரி நீ உன் லைஃப்ல இத்தனை வருஷமா என்ன பண்ணாம நீ தள்ளி போட்டுட்டே இருந்த, ஏன் இதெல்லாம் பண்ணாம இருக்க அப்படின்ற ஒரு தாட்டை அப்படியே ஓப்பன் அப் ஆகுது. யூ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் த பர்சன் யூ இக்னோர்ட் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். நீ இப்போ ஒரு வேர்ஷனா ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்க இல்லையா, அந்த ஹியூமன் பீயிங் உன்னோட எந்த எஃபர்ட்ஸுமே இல்லாம இருக்க ஒரு வேர்ஷன். ஆமா தானே? இதுவே உன் மைண்டுக்குள்ள நீ இப்படி ரிக்ரெட் பண்ணும்போது இதை நினைச்சு நீ எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கு இல்லையா, அது மூலியமா உனக்கு ஒரு வேர்ஷன் உனக்கு மண்டைக்குள்ள ஒன்று உருவாயிட்டு இருக்கும். அந்த வேர்ஷன் நீயும் அதே தான் உன்னோட மண்டைக்குள்ள நீ உனக்குன்னே ஒரு உருவாக்கி இருப்ப. உன்ன மாதிரியே ஒரு வேர்ஷன். அதை உன்னால ரீச் பண்ண முடியலையே அப்படிங்கிற ரிக்ரெட் தான் உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ரொம்ப ஒரு டேஞ்சரஸான இதுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய நேரம் தூங்குறது, நிறைய சாப்பிடுறதும், நிறைய ஃபோன் பார்க்கறதும், இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம்னா நம்மளோட ரிக்ரெட்டை வச்சு என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளால முடிஞ்சதையே நம்ம பண்ணலையே, நம்ம ஏன் இவ்வளோ வருஷமா தள்ளி போட்டோம் எல்லாத்தையுமே. ரேண்டமா நீ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது 4 பேரை பார்த்தேன்னா நானும் இதெல்லாம் பண்ணணும்னு என் லைஃப்ல நினைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணிட்டு அதை வச்சு நீ அவங்களோட உன்னை கம்பேர் பண்ண மாட்ட. ஏன்னா உனக்கே ஆல்ரெடி தெரியும், நீ நினைச்சிருந்தா நீயும் அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம் அப்படின்றது உனக்கே தெரியும். அதனால உனக்கு ஒரு ஜெலஸ் வராது. உன் மேல உனக்கே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிரும். லைக், நான் நினைச்சிருந்தா இதை பண்ணிருக்கலாம், இப்போ என் கையை விட்டு எல்லாம் போயிடுச்சு, நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ரிக்ரெட் அப்படிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான விஷயமே கிடையாது. இதுவே நீ ஒரு விஷயத்த 10 தடவை 11 தடவை 20 டைம் 100 டைம் கூட ட்ரை பண்ணி நீ தோத்த அப்படின்னா உனக்கு இவ்வளோ ஹெவினஸ் உன் மனசுக்குள்ள அந்த ரிக்ரெட்னால வர ஹெவினஸ் கண்டிப்பா வராது. இதுவே நீ எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கு இல்லையா, அதோட வலி யூ கான்ட் ஈவன் எக்ஸ்பிரஸ். சில பர்சன் ரொம்பவே குவைட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்குன்னு லைஃப்ல கோல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா அவங்களால பண்ண முடியல. நீ செஞ்சு ஃபெயிலா கூட ஆகலாம். ஆனா ரிக்ரெட்டோட ஹெவினஸை மட்டும் நீ ஃபீல் பண்ணவே கூடாது. பிகாஸ் ஐ திங்க் அ லாட் ஆஃப் பர்சன் இந்த உலகத்துல இருக்க நிறைய மக்கள் எப்படின்னா அந்த ரிக்ரெட்டோட தான் வாழ்றாங்க. நானும் இதை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், நானும் பாட்டெல்லாம் பாடணும்னு நினைச்சிருக்கேன், நானும் இந்த ஸ்கில்லாம் எனக்கும் இருந்துச்சு, ஆனா என்னோட பயத்தினால எனக்கு யார் முன்னாடியும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதனால நான் பண்ணல, இல்லைன்னா நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு நான் பண்ணல அப்படின்றது. இப்போ நான் ரிக்ரெட்டை பத்தி உனக்கு கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்றேனான்னு கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ஹவ் ஃபெல்ட் ரிக்ரெட் அப்படிங்கிறது எனக்கும் என்னன்னு தெரியும். ஸோ ஒரு ரிக்ரெட்டை நீயா ஃபீல் பண்ற வரைக்கும் நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் நீ ஒரு நார்மல் பர்சன் அண்ட் உனக்கு கம்ஃபர்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. நானும் ரொம்ப ஜாலியா தான் இருக்கேன், எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, பாட்டுக்கு போறேன் வரேன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா யூ கொஸ்டின் யுவர் செல்ஃப். லைக், உனக்கும் உள்ள அந்த ரிக்ரெட் இருக்கும், உனக்கே தெரியல. நீ தனியா உட்காரும் போது உனக்குள்ளேயே இந்த தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு பர்சனுக்குமே தனியா இருக்கும்போது அவங்கள பத்தி அவங்களுக்கு ஒரு ரிக்ரெட் வராம இருக்காது. அந்த ஹெவினஸ் என்னன்னு நீ நினைக்கிற, விச் இஸ் ரிக்ரெட். பண்ண முடியல, நான் பண்ணிருக்கலாம், நான் ஜெயிச்சிருக்கலாம், வாட் இஃப் அப்படிங்கிறது தான் அது. ஏன் நீ பண்ணாம விட்ட? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குட்டி விஷயத்தினால மார்க்ஸ் போனதா இருக்கலாம், ஒரே ஒரு இது படிக்காம போனதுனால எனக்கு அந்த இன்டர்வியூ மிஸ் ஆயினதா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரின்னு நிறைய நீ ரிக்ரெட் பண்ணிட்டே இருப்ப. அதெல்லாம் லைஃப்ல நடந்துட்டு போன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். பட் ஆனா ரொம்ப பெரிய ரிக்ரெட்டா இருக்கிறது என்ன தெரியுமா? உனக்கே தெரியும் உன்னால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால நீ ஒரு கம்ஃபர்ட்னஸை சூஸ் பண்ணிட்டு
அதுதான் மெயினான விஷயமே. நம்மளால நமக்குன்னு பண்றதுக்குன்னு நிறைய தோணுது. ஆனா ஏன் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கான ரீசன் உன்னால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. அதுதான் கடைசியில உன் லைஃபையே புரட்டி போட்டிருக்க ஒரு ரிக்ரெட் அப்படின்ற ஒரு வார்த்தையா வந்து நிற்கும். இது உன் லைஃபை வந்து எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணவே போறதில்லை. அதாவது உன் லைஃப் டெக்னிக்கலா எந்த இடத்துலையுமே ஒரு உடஞ்சு இட்ஸ் நாட் புரோக்கன். யுவர் லைஃப் இஸ் நாட் புரோக்கன். ஆனா நீ சாப்பிடும் போதா இருக்கட்டும், நீ ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், நீ விளையாடும் போது, ஒர்க் பண்ணும்போது எங்கேயுமே உனக்கு ஒரு அந்த அட்டாச்மெண்ட்டே இருக்காது. யூ ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஹெவினஸ் இருந்துட்டே இருக்கும். எப்படின்னா ஒரு அன்பினிஷ்ட் ஃபீலிங் வந்து உள்ள இருக்கும். ஏன்னா நீ உன் லைஃப் போயிட்டே தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல பாஸ் ஆயிட்டு நீ நினைச்ச டைரக்ஷன்ல போக முடியாம போனதுதான் ரிக்ரெட். புரியுதா? அதாவது உனக்குன்னு இப்படிதான் போகணும்னு மைண்டுக்குள்ள தாட் நிறைய இருக்கும். அந்த மாதிரி உன் லைஃப் போகாம உனக்கு நீ ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்ப. அது கிடைக்காத போதுதான் ரிக்ரெட். ஏன் அது கிடைக்கல, நமக்கு அதுக்கானது எதுவும் பண்ணல, நம்மளால பண்ண முடியல. த மோஸ்ட் அது ஒரு வஸ்டான ஃபீலிங் ஒன்று இருக்கு. எந்த பெயினை விட ஒரு ரொம்ப ஒஸ்டான ஃபீலிங் ஒன்று இருக்கு ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு பர்சன், உன் மைண்ட் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போய் நிக்கணும் அப்படின்ற ஒரு பர்சனா நீ இருக்கனா, உனக்கு த பிக்கஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ரிக்ரெட். A pressure in your chest like you did not fail at your life. உன் லைஃப்ல நீ எதுவுமே ட்ரையே பண்ணல. நீ ஃபெயில் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. You didn't even try. நீ நினைக்கிறியா ஃபெயில் ஆகுறது வந்து ரொம்ப வலிக்கும் அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தட். நீ எதுவுமே பண்ணாம இருந்து பாரு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீ இப்போ லூஸ் பண்ணியிருப்ப. எதுவுமே பண்ணாம இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சனுக்குமே அது ஒரு பயங்கரமா குத்திட்டே இருக்கும். நான் இதை பண்ணல, என்னோட லைஃப் நான் எனக்குன்னு எழுதி வச்ச லைஃபே இல்லை இது. ஐ எம் ஸ்டில் ரிக்ரெட்டிங் அபவுட் மை லைஃப் டிசிஷன்ஸ். நீ பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு இதையுமே நீ ரிக்ரெட் பண்ணிட்டே தான் இருப்ப. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உன்னை நீயே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய மியூசிக் கேட்ப, ரீல்ஸ் பார்ப்ப, மூவிஸ் பார்ப்ப, ஃபுட் சாப்பிடுவ. இது மாதிரி நிறைய நீ பண்ணாலுமே உன்னோட அந்த வருத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரிக்ரெட் அது போகவே போகாது. ஏன்னா உன்னோட ரிக்ரெட்டுக்கு வந்து அட்டென்ஷன் தேவை கிடையாது. அதாவது நீ அதை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அது வருமா அப்படின்னு இல்ல. இட் லிவ்ஸ் இன் சைலன்ஸ். அது உனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நீ தனியா எப்பெல்லாம் இருக்கியோ அதெல்லாம் அப்ப வெளியே வந்து உன்னை தாக்கிக்கிற மாதிரி, உன்னையே கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய வெளியே சொல்லும். தட் இஸ் சச் a heaviest feeling. நீ இப்ப கூட சொல்லலாம் லைக் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்சைட் உனக்கே தெரியும் நான் இதை நிறைய டைம் சொல்லிட்டேன் ஸோ அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட். பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் ஃபெயிலியர், இட்ஸ் நாட் அபவுட் ஸ்ட்ரகிள், பட் இட்ஸ் அபவுட் ரிப்பீட்டட் டிலே. நீ இன்னைக்கும் இப்படிதான் சொல்லுவேன், நான் என் லைஃப்பை மாற்ற போறேன். ஒரு ரீல்ஸ், ஒரு சாங்ஸ், ஒரு மூவிஸ், நாளைக்கு வரும், நாளானிக்கு வரும். தட்ஸ் ஹவ் ரிக்ரெட். அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஐ வாண்ட் யூ டு ஃபீல் த ரிக்ரெட். அது ஒரு டைம் நீ ஃபீல் பண்ணா அது ஒரு டைம் நீ ரிக்ரெட் ஃபீல் பண்ணிட்டா அது உன்னை விட்டு போகும்னு நினைக்கிறேன். இட் வில் கீப் ஆன் ஹர்ட்டிங் யூ. அது உன்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும் பயங்கரமா. ஒரு நாள் அந்த ரிக்ரெட் அப்படிங்கிறது உன்னோட ஒரு ஃபீலிங்கா இருக்க போறது கிடையாது. உன்னோட லைஃப் ஸ்டைலாவே மாறிடும். ஒரு துக்கத்திலேயே நீ வாழ்ற மாதிரி ஆயிடும். அது உனக்கே ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஆஸ் ஐ செட், ரிக்ரெட் லிவ்ஸ் இன் சைலன்ஸ். இப்போ உனக்கு வந்து உன் லைஃப்ல ரிக்ரெட் அப்படின்றது இருக்கு. ஆனா போக 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 ஒரு நாள் கண்டிப்பா உன் லைஃப் ஸ்டைலே ரிக்ரெட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஐ வார்ன் யூ, உன் லைஃப் ஸ்டைலே ஒரு ரிக்ரெட்டா மாறிடும். அண்ட் தட்ஸ் த ரியல் ஃபேஸ் ஆஃப் regret. Not pain, not sadness, but a life when you finally understand. உன் லைஃப் நீ கடைசியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்ப, but it is too late to change everything. So you will start living your lifestyle அதுவே regret-ஆ மாறிடும். Because it's too late to change. இட்ஸ் டூ லேட் ஆர் டூ ஏர்லி அப்படிங்கிறத யூ டிசைடட். அண்ட் இப்போ நீ உன் லைஃப்ல நிஜமாவே எதுக்காவது ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறதையும் டூ கமெண்ட் இட் டவுன். ஓகே, ஐ ஹோப் ஒரு ரிக்ரெட் பத்தி நான் சொல்லும் போது உன்னால அந்த ஃபுல் வீடியோ பார்க்குற அளவுக்கு கூட உனக்கு அந்த சக்தி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணும். உனக்கு பார்க்க விடாது, பிடிக்காது, உள்ள இருக்கிறது பார்க்க விடாது. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, and see you all in another video. Take care. Bye bye.